இது நடந்த சம்பவம். இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும். புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள், துரோகிகள் இல்லை. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள். இந்த துரோகிகள் சாக்ரட்டிஸுக்கே விஷம் கொடுத்தவர்கள், சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள், இயேசுவை சிலுவையிலே அறைந்தவர்கள், கும்பிட்ட கைகள் கூர்வாளை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள், அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள், வரலாற்றின் குப்பை தொட்டிகள், நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சவிட்டு போகிற தராதரம் தெரியாத தாழ்ந்தோன்றி பறவைகள். எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள். ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை, வீழ்ந்து விடவில்லை. போனவர்கள் எல்லாம் 10ஓடு 11 இத்தோடு இது ஒன்றுதான், அவ்வளவுதான். ஆனால் யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் தடுக்க முடியாது. அதிமுகவின் வயது 53, அதிமுகவின் வயது 53. அது இன்னமும் போர்க்குணம் கொண்ட புலிதான். நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள், வாளை மிதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள். எச்சரிக்கிறேன், புலி இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது. அது நேராக கோட்டைக்குத்தான் போகும். கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை. நம்முடைய அண்ணனுக்காக, நம்முடைய எஜமானருக்காக, நம்முடைய தலைவருக்காக கோட்டை கதவுகள் திறந்திருக்கிறது, சிம்மாசனம் காத்திருக்கிறது. நாளும் உழைப்போம், நாம் சேர்ந்து உழைப்போம், அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.